தில்லையை அடைந்த புத்தகுரு, அரசன் முதலானோர் தில்லை திருக்கோயிலை அடைந்தனர். அக்கோவில் மண்டபம் ஒன்றில் அமர்ந்தனர். கோயில் காப்பாளன் வந்து, புறசமயத்தார் இங்கு தங்குதல் கூடாது என்று கூறினான். இதனை கேட்ட புத்த மத குரு, யாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை இங்கு நிலைநாட்ட வந்துள்ளேன் என்று வாதத்திற்கு அழைத்தான். அச்சூளுரை தில்லைவாழ் அந்தணர்களை எட்டியது. அவர்கள் சோழ மன்னனுக்கு இச்செய்தியை தெரிவித்தனர். அன்றிரவு தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் புத்த மத குருவை எவ்வாறு வெல்வது என்ற கவலையுடன் தில்லை சிற்றம்பல இறைவனை வணங்கிவிட்டு உறங்கச் சென்றனர். தில்லை நடராச பெருமான் அவர்கள் கனவில் எழுந்தருளி தில்லையின் கீழ்ப்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவமியற்றி வரும் நம் அடியவனாகிய மாணிக்க வாசகனை அழைத்து வந்து